ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவாசரணம். நாளை மே 28 பிரதோஷம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாட்களில் ரொம்ப எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு டம்ளர் தண்ணீர் பரிகாரத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் பரிகாரத்தை நீங்கள் பண்ணுவது மூலிமா தீராத நோயும் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியும். ரொம்ப காலமாக உங்களுக்குள்ளேயே ஏற்பட்ட கஷ்டங்களை நீங்கள் நீக்கிக்க முடியும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக நீங்கி நன்மையும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை மாறுவதற்கான எளிமையான ஒரு மாற்றமாக இருப்பதற்கும் இந்த ஒரு பரிகாரத்தை தாராளமாக செய்யலாங்க. கட்டாயமாக இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட சிறந்த அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைய போகுது. அதனால் பெருசாக எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாங்க. முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாலே போதுங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க. ஆனால் கட்டாயமாக மிகப்பெரிய அளவில் பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. சரி, இந்த அதாவது வருகின்ற நாட்களில் இதை நீங்கள் செய்ய போகிறீங்க. சரியா நாளைக்கு இந்த பிரதோஷ நாட்களில் காலையிலேருந்து இரவுக்குள்ளே எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை சரியான முறையில் செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு டம்ளர் தண்ணீர் பரிகாரத்தை நீங்கள் செய்வதுன்றது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அதுவும் பிரதோஷ நாட்களில் ஜலம்னால என்னங்க, நம்முடைய கடவுளை வழங்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. ஜலத்தை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம். அதுவும் சரியாக சொல்ல போனால் இந்த நாட்களில் ஜலத்தை வச்சு ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு மாறுதலுக்கான மாற்றமாக இருக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் ஜலம் பரிகாரம்னு சொல்லுவாங்க. ஜலத்தை வச்சு நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணாலே அது முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப காலமாக மறக்க முடியாத பிரச்சனைகள் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரைக்குமே இது தீர்த்து வச்சிடும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. அப்படிப்பட்ட ஜல பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, எப்படி இந்த ஒரு பரிகாரம் செய்யணும், என்ன செய்யணுன்றதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவில் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு விஷயம் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? முதல் விஷயம், இந்த ஒரு பரிகாரத்தை யார் வேணாலும் பண்ணலாங்க. ஏன்னா இது உங்களுடைய வீட்டில் பூஜையில் வச்சு பண்ணுறீங்க. கட்டாயமாக இந்த ஒரு பரிகாரம் பண்ணும்போது வீட்டு ஆட்கள் தவிர வெளி ஆட்கள் யாருமே இருக்கக்கூடாதுங்க. வீழ்கால்களை மட்டுமே வச்சு தான் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ற போது கட்டாயமாக ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க, ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது முழு மனசோட பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஊர் புறாவே தடாடிச்சு வராங்க அந்த மாதிரி பண்ணன்றது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் ஒரு பரிகாரம் பூஜை பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதுவும் இந்த ஒரு பரிகாரம் ஒரு டம்ளர் தண்ணீர் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்ற போது யாருக்கும் தெரியாமல் நீங்கள் மட்டும் செய்கிறது நல்லது. அதுவும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வச்சு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மட்டும் தெரியப்பட செஞ்சாலே போதுமானதுங்க. வேறு யாருக்குமே இதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் தனியார் பரிகாரம் செய்ய அப்புறமா இதற்கு தேவையான பொருள் என்னன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் தாங்க. இந்த ஒரு டம்ளர் தண்ணியில் சரியாக நீங்கள் 3 பொருட்களை மட்டும் போட்டாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல நாட்கள் இல்லை பல மாதங்களாக தொடர்ச்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து பிரச்சனைகள் இருந்து முழுவதுமான தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்துரும். நிச்சயமாக சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப காலமாக இது மாறுமா, இதற்கான மாற்றத்துக்கான தீர்வு கிடைக்குமான்னு இருப்பீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒன்றை கூட இது உங்களுடைய வாழ்க்கையில் தீக்கி வைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்த கட்டாயமாக செய்யுங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் பலனையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. சரி, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்ய போகிறீங்க, அதாவது உங்களுடைய பூஜை அறையில் வச்சு நீங்கள் எந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்கன்றதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போமா? முதல் விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதற்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணீர். முழுக்க நீங்கள் முறை எடுத்துக்கணும் அவசியம் இல்லைங்க. நீங்கள் முக்கால்வாசி எடுத்துக்கிட்டாலும் போதுமானதாக இருக்கும். ஏன்னா நிறைஞ்சி அதை கொட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் முக்கால்வாசி எடுத்து வாங்க. வந்து உங்களுடைய பூஜையில் வைங்க. பூஜையில் உட்காந்து இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது கீழே நிச்சயமாக ஒரு பாய் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு துணியை விரிச்சிட்டு அது மேலே உட்கார்ந்து அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் நின்று செய்யக்கூடாதுங்க. ஏன்னா இந்த பிரதோஷ நாட்களில் தெய்வத்துக்கு முன்பு அமர்ந்து உட்கார்ந்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம். அதனால் உட்காந்துட்டு தான் செய்யணும். முக்கியமாக சொல்ல போனால் இதை வைக்கும்போது தண்ணீர் வைக்கும் பார்த்தீங்களா, அது டம்ளரை அப்படி தரையில் வைக்காமல் ஒரு தாம்பூலத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்க. அப்படி வச்சிங்கன்னா ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த டம்ளர் தண்ணீர் வச்சுட்டீங்க. அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய 3 பொருட்களை போட போகிறீங்க. அதற்கு முன்பு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே ஒரு விரிச்சிட்டு தான் அதில் உட்காந்துட்டு தான் இதை நீங்கள் செய்யணும்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ விரிப்பு விரிச்சிட்டீங்க, அதில் உட்காந்துட்டீங்க. இப்போ நீங்கள் அதில் போடக்கூடிய 3 பொருட்கள் என்னன்றதை நான் சொல்கிறேன். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த 3ஐயும் போடுங்க. குழப்பி மாற்றி பொருளாக போட்டக்கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம்.
முதலாவதாக உங்களுடைய வீட்டில் கொஞ்சம் போல சிறிதளவுக்கு ஒரு துண்டு அளவுக்கு லவங்கம் எடுத்துக்கோங்க. இந்த லவங்கம்ன்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது, வாசனையாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட லவங்கத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு பொருளை கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப எளிமையான ஒரு பொருள், ஆனால் இது ரொம்ப மிகுதியான சக்தி வாய்ந்த ஒன்றாக இருப்பதால் இந்த ஒரு லவங்கத்தை நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய வீடுகளில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்துக்கிறது ரொம்பவே மிகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த லவங்கம் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இந்த லவங்கத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா இரண்டாவது பொருளாக ரொம்ப எளிமையான ஒரு பொருள் தாங்க, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் மாற்றத்துக்கான ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த கல்லுப்பு. லவங்கத்தையும் கல்லுப்பையும் வீட்டில் சேர்த்தாலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் இதை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த 2 பொருட்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பிரதோஷ நாட்களில் தெய்வத்தினுடைய சிவபெருமானுடைய அருளாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இந்த ஒரு பொருள் உங்களுடைய வீட்டில் இருக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அதற்கு மாற்று பொருளும் ஒன்று இருக்கு, அதை நான் சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னா ருத்ராஜம். உங்களுடைய வீடுகளில் ருத்ராஜம் இருந்துச்சுன்னா ருத்ராஜம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சிவபெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒண்ணுன்னா அது இந்த வில்வ மரம் தான். வில்வ மரத்தினுடைய இலை பழம், இல்லை காய், இல்லை வில்வ மரத்தினுடைய வேர், இலைகள் இல்லை வேர் ரெண்டுத்துல எது கிடைச்சாலும் அதை எட்டு வந்து நீங்க இதுல தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இந்த பொருட்களை மட்டுமே நீங்க சேர்த்துட்டு உங்களுடைய வீட்டுல உங்களுடைய பூஜைல டம்ளர்ல வச்சிருங்க. இது போதுங்க, உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். முழுக்க முழுக்க நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இதை அமையுங்க. எந்த அளவுக்கு இதை நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்துக்குமான ஒரு வாய்ப்பாகவும் இது ஏற்படுத்தும் மாற்றுக்கட்டு இல்லை. எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா முழுக்க முழுக்க ஒரு மாற்று வாழ்க்கையை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இனி வரக்கூடிய காலங்களையாவது உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைச்சது மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா கட்டாயமா இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க. முழுக்க உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தையும் மாறுதலையும் சந்திப்பீங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்லதையும் இது உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இனி வரக்கூடிய காலங்களும் இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடிய மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் அமைவதற்கு இப்படிப்பட்ட பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கட்டாயமா சொல்றேங்க, முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நம்புங்கள், முழு மனசுடனும் நம்பிக்கையோடும் செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த ஒரு பரிகாரம், ஒரு டம்ளர் தண்ணி பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும். இதுல போட்டிருக்கக்கூடிய வெட்டி வேர் மட்டும்தாங்க, வெட்டி வேரும் கிராமம் தாங்க இருக்கும். அந்த தண்ணீரை அப்படியே உங்களுடைய வீட்டில் தெளிச்சு விட்டு அதில் இருக்கக்கூடிய பொருளை உங்களுடைய வீட்டு பக்கத்துல போயிட்டு எங்க மரம் இருக்கும், என்ன மரம் இருந்தாலும் சரி அந்த மரத்துக்கு கீழே போட்டு வந்துருங்க, கால் மிதிக்காத அளவுக்கு. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்லதையும் நல்ல மாற்றங்களும் அமையணுன்ற போது இப்படிப்பட்ட விஷயத்த செஞ்சாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கையோடும் செய்துவார்கள், கட்டாயம் நல்லதே நடக்கும். எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கும் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய மாற்றங்கள் அமைவதற்குமான எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்க போகுது. நம்புங்கள், நம்பிக்கையோடு செய்துவார்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.